வயதான ஒருவன் எல்லா வசதிகளுடன் வாழ்ந்து வந்தான். அன்பு செலுத்த ஒரு மகன், மதிப்பு வாய்ந்த ஒரு குதிரை, இப்படி பல சௌகரியங்களும் அவனுக்கு இருந்தன. ஒரு நாள் விலை மதிப்பான அவனுடைய குதிரை லாயத்திலிருந்து ஓடி அருகிலிருந்த மலைப்பகுதிக்குள் சென்று விட்டது. தான் நேசித்த மதிப்புள்ள குதிரையினை நொடிப்பொழுதில் அவன் இழந்து விட்டான். இதை கேள்விப்பட்ட நண்பர்கள் அனுதாபம் தெரிவிக்க அவனை தேடிக்கொண்டு வந்தார்கள். உன்னுடைய குதிரை காணாமல் போனது எவ்வளோ துரதிர்ஷ்டம் என்று சொன்னார்கள். கவலையுடன் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றார்கள். அவன் திரும்பி கேட்டான், குதிரை காணாமல் போனது துரதிர்ஷ்டம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சில நாட்கள் கழித்து குதிரை திரும்பி வந்துவிட்டது. வீட்டுக்கு போனால் நிறைய தீனி கிடைக்கும் என்று அதற்கு தெரியும். அது மட்டும் திரும்பி வரவில்லை. காட்டில் இருந்து 12 அழகான ஆண் குதிரைகளையும் தன்னுடன் அழைத்து வந்தது. இந்த செய்தியை அறிந்த நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் கிழவனை தேடி வந்தார்கள். 13 குதிரைகளா? எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் என்று சொன்னார்கள். கிழவன் திரும்பி கேட்டான், அது அதிர்ஷ்டம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? மறுநாள் கிழவனுடைய மகன் காட்டிலிருந்து வந்த குதிரை ஒன்றின் மீதேறி சவாரி செய்தான். குதிரை கீழே தள்ள அவனுடைய கால் முறிந்து போயிற்று. விபத்து பற்றி கேள்விப்பட்டவர் கிழவனிடம் வந்து சொன்னார்கள், பாவம், உன் மகன் வாழ்நாள் பூராவும் நொண்டியாகிவிட்டான். எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டம்! புத்திசாலி கிழவன் திரும்பி கேட்டான், அது துரதிர்ஷ்டம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சில தினங்களுக்குள்ளாகவே படைத்தளபதி ஒருவன் வந்து அந்த ஊருக்கு வந்தான். அரசு உத்தரவின் பேரில் அந்த ஊரில் உள்ள உடல் வலிமை உள்ள இளைஞர்கள் அனைவரையும் படையில் சேர்த்து கொண்டு போருக்கு சென்றான். நொண்டியான கிழவனின் மகனை மட்டும் சேர்த்து கொள்ளவில்லை. போருக்கு சென்ற இளைஞர்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டார்கள். அந்த ஊரில் மிஞ்சிய இளைஞன் கிழவனின் ஒரே மகன்தான். இந்த கதை உணர்த்துகின்ற நீதி இதுதான். ஒரு நிகழ்ச்சி அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ என்று உனக்கு தெரியாது. ஆகவே அதை மட்டும் வைத்து என்ன நடக்கும் என்பதை நீயே முடிவு செய்யாதே.